எதிர்நீச்சல் சீரியல்ல யார் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் வந்து நம்ம ஜனனி கொடுத்துருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அது என்ன ட்விஸ்ட் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவு மூலமா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஆதிகுணசேகர் வந்து பெண்கள் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. வீட்டை விட்டு வெளியே போய் வேற ஏதோ வேலைகளை செஞ்சு முன்னுக்கு வந்துடக்கூடாது. அவங்கள வீட்டுக்குள்ளேயே வைக்கணும். அது கிச்சன்லயே வைக்கணும். அப்படின்னு சொல்லி நம்ம ஆதிகுணசேகர் பிளான் போட்டு தான் நீங்க வந்து வீட்டுல இருந்து மசாலா பிசினஸ் இல்லைன்னா ஹோட்டல் வைங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஹோட்டலுக்கு சாப்பாடு இங்க இருந்து ரெடி பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆதிகுணசேகர் சொல்லியிருப்பாங்க. இதை கேட்ட பெண்கள் வந்து சந்தோஷப்பட்டாலும் ஆதிகுலசம் வேற ஏதோ பெருசா பிளான் போடுறாரு அப்படிங்கிறத நல்லாவே பெண்கள் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா ஆதிகுலசை பத்தி எல்லாத்துக்குமே தெரியும். பெண்களை பழி வாங்கறக்காண்டியும் அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள முடக்கிறக்காண்டியும் நிறைய விஷயம் பண்ணுவாங்க அப்படிங்கறத நல்லாவே தெரிஞ்சுக்கிறதுனால சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சுட்டு லாஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா முதல்ல எங்களுக்கு அந்த பிசினஸ் ஆரம்பிச்சு கொடுக்கணும். ஒரு நல்ல ஆள் எங்களுக்கு தேவைப்படுது. அது பெரிய ஆள் வீட்லயே பெரிய ஆள் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சொன்னோட நான் என்ன நினைச்சேன், நம்ம அப்பத்தாவை கூட்டு வர போறாங்க, அப்பத்தாவை வச்சுதான் முதல்ல பிசினஸ் ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். கடைசியா யாரும் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் நம்ம ஜனனி அடிச்சுட்டாங்க. மாமா அதுவும் ஆதிகுணசேகர் நம்ம ஜனனி ஒரு நாள் மாமா கூடது கிடையாது. ஆனா நம்ம ஜனனி நம்ம ஆதிகுணசேகர் மாமா நீங்க முதல்ல எங்களுக்கு பிசினஸ் வந்து ஆரம்பிச்சு வைங்க, முதல்ல நீங்க தொடங்கி வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு ஆதிகுணசேகர் ஷாக் ஆனாரோ இல்லையோ, ஆனா பயங்கரமா ஷாக் ஆகணும். என்னடா இது புது ட்விஸ்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம எதுக்கு நம்ம ஜனனி இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா அவரை தொடங்கி வச்சா எந்த ஒரு இடைஞ்சலும் கொடுக்க மாட்டாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நம்ம ஜனனி வந்து இந்த மாதிரி பண்றாங்க. ஆதிகுணசேகர் என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னா அவங்களா பிசினஸ் ஆரம்பிச்சு கடைசி நிறைய இடத்துல கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு அப்படி வீட்டுக்குள்ளே முடங்கிடணும். அந்த அளவுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆதிக்கம் பயங்கரமா பிளான் போட்டு வச்சிருந்தாரு. பிளான முறியடிக்கிற விதமா நம்ம ஜென் வந்து நிறைய விஷயங்கள் செய்ய போறாங்க.